Hi friends, welcome to சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்பாஞ்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்க பாலை வச்சு எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்றதை இதில் காமிச்சிருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற ரசகுல்லாவில் வந்து நிறைய மைதா மாவு, அப்புறம் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்வீட்டை வந்து வீட்டிலே ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தாக ஹைஜீனிக்காக பண்ணிடலாம். இப்போ இந்த குண்டு ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். பால், லெமன் ஜூஸ், சர்க்கரை, இது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் இன்னும் நமக்கு நிறையா பன்னீர் கிடைக்கும். அதனால் ஃபுல் ஃபேட் மில்காகவே கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க. பாத்திரம் வந்து நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா நம்ம கொதிக்க விடலாம். ஃபுல் ஃபேட் மில்க்குன்றதுனால இது வந்து நமக்கு பால் வந்து அடி பிடிக்கும். அதனால் ஒரு பெரிய கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி அடிக்கடி கரண்டியை வச்சு அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பால் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுல இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவே நமக்கு நல்லா பால் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. வேகமாக கலந்து விட்டோம்னா அந்த நமக்கு பன்னீர்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி ரொம்ப தூளான மாதிரி ஆகிடும். அதனால் ஜென்டலாக கலந்து விட்டுக்கோங்க. மீதி இருக்க லெமன் ஜூஸையும் நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நமக்கு அந்த பன்னீர் தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நமக்கு பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா மாற வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு ஒரு காட்டன் கிளாத் ஒன்று வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை.
இந்த மாதிரி ஓட்டை நிறையா உள்ள கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து நமக்கு ஃபில்டர் ஆகும். இப்போ நம்ம அந்த பன்னீரை எடுத்து நம்ம ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா சாஃப்டான பன்னீர் வந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை. அப்போ தான் அந்த லெமனோட ஸ்மெல்லாம் நமக்கு இருக்காது. இல்லைனா லெமனோட அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நம்ம அந்த பன்னீரில் சேர்ந்துடும். அதனால் உடனே நம்ம வந்து நல்லா ஒரு கூல் வாட்டரை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கிளாத்தை வந்து நல்லா இறுக்கி பிழிஞ்சிருங்க. அதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஒரு 1/2 hour போல் அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரைன் ஆகி பன்னீர் மட்டும் நமக்கு கிடைக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிழிஞ்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம சூப் வைக்கும்போது சாம்பார் வைக்கும்போது தான் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது இந்த தண்ணி. இப்போ ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்க்கலாம். நமக்கு நல்லா தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆகி நமக்கு பன்னீர் சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து திரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதோட 1 tablespoon வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ரசகுல்லா நல்லா உடையாமல் சூப்பராக வரும், உப்பி வரும் நல்லா. அதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையை வந்து நல்லா ரப் பண்ணி அந்த பிளேட்டில் நல்லா ரப் பண்ணி அழுத்தி தேய்க்கும் போது நமக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 minutes கிட்ட இது வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக எப்படி வந்து நமக்கு மாவு மாதிரி ஆயிடுச்சு, சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ இது ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 1 glass வந்து சர்க்கரை எடுத்தோன்னா அதுக்கு 2 glass தண்ணி எடுத்துக்கணும். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த 2 glass தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இது ஜஸ்ட் வந்து கொதிச்சா போதும். அந்த சர்க்கரையெல்லாம் வந்து டிசால்வ் ஆனால் போதும். நல்லா கொதிக்க விடுங்க. இதோட 1 ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் சேர்க்கறதுனால அந்த சர்க்கரையில் அந்த தண்ணியில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ ரசகுல்லாவோட கலர் வந்து நமக்கு நல்ல ஒயிட்டாக இருக்கும். இந்த கசடெல்லாம் தனியாக இப்போ பிரிய ஆரம்பிக்கும் அது கொதிக்கும்போது. இப்போ
இப்போவே நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த கசடு நல்லா நமக்கு வருது. இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஒன்ஸ் கொதிக்க ஆரம்பித்தாலே இந்த மாதிரி கசடு வர ஆரம்பிச்சிரும். அது தனியாக எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம இந்த பன்னீரை வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரசகுல்லா வந்து இந்த மாதிரி உருட்டும் போது குட்டியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். பால்ஸ் வந்து உருட்டும் போது ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. கையில் உள்ளங்கையில் வச்சு மாவை ஃபஸ்ட்டு தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் உருட்டினா நமக்கு வந்து கிராக் இல்லாமல் அந்த பால்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கிராக்கே இல்லாமல் அந்த பால் எப்படி ஸ்மூத்தாக வந்திருக்குன்ட்டு. திருப்பி அதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மாவை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே ரவுண்ட் பண்ணோன்னா விரிசல் இல்லாமல் பால் கிடைக்கும். பாருங்கள், நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க பன்னீர்லேயும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 17 to 18 கிட்ட அந்த ரசகுல்லா பால்ஸ் வந்து இருந்தது. இப்போ நமக்கு சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பால்ஸை வந்து நம்ம உள்ளே போடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால்ஸை போடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சா வந்து ரசகுல்லா வந்து கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுகர் சிரப் கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பால்ஸாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிராக் விடாமல் நல்லா ஸ்மூத்தான ரசகுல்லாவாக கிடைக்கும். இதை வந்து ஒரு 5 minutes வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 minutes கழித்து கலந்து விடுங்க. இப்போவே பாருங்கள், நமக்கு பால்ஸ் எல்லாம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 6 to 8 hours நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த ஜீராலாம் ரசகுல்லாவில் நல்லா இறங்கி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். 6 hours கழிச்சு நமக்கு நல்லா ஊறிடுச்சு ரசகுல்லா இந்த ஜீராவில். இது வந்து நான் லைட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்வீட்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்கு நமக்கு ரசகுல்லா. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், சாஃப்டாக. ஜீராலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. யாருக்குமே ரசகுல்லா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைங்களெல்லாம் நம்ம வந்து எதுவும் மைதா மாவு கலந்து தான் செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்ம இது வீட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு நல்லாயிருக்கும். கடையில் நம்ம வாங்குகிற ரசகுல்லாவை விட நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. எனக்கு இந்த பெங்காலி ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.